Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம லெவல் 1க்கான லெசன் பிளான் மாடல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட்ங்கிற டாப்பிக்லேருந்து சர்க்கிள் பற்றின ஒரு லெசன் பிளானை தான் மாடலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஜில் என்ன எழுதணும்னா நம்மளோட நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர், நேம் ஆஃப் த காலேஜ், கைட் டீச்சர், அப்புறம் ஸ்கூல், சப்ஜெக்ட் அண்ட் டியூரேஷன், எவ்வளோ டியூரேஷனுக்கு நம்ம இந்த லெசன் பிளான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதணும். அண்ட் கிளாஸ் எந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம அதை டீச் பண்ண போகிறோம், என்றைக்கு டீச் பண்ண போகிறோம் அந்த டேட் வேணும், அதை எழுதிக்கணும். அப்புறம் யூனிட் எழுதணும், அதோட சப் யூனிட். இப்போ மெஷர்மெண்ட்ங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம சர்க்கிள்னு எடுக்கிறோன்னா அந்த சர்க்கிள்ங்கிறது எழுதணும். சர்க்கிள்லேருந்து அன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கிளாஸில் அந்த 40 minutes கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டென்ட்டில் எழுதணும். ஸோ இதான் என்னென்னா ஃப்ரண்ட் பேஜ். இனி அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்து நம்ம அந்த கிளாஸில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம அந்த கிளாஸில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக எழுதுவோம். அதுதான் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ், இன்டர்ப்ரெட், இண்டிகேட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்து செய்ய வைப்போம். அண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே என்ன வந்துடும்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீகால் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி இன்டர்ப்ரெட் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அப்புறம் அதுக்கான ஃபார்முலாவை இண்டிகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட்ஸை வந்து சொல்லிக் கொடுத்து சால்வ் பண்ண வைக்கிறது, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஓனாக ப்ராப்ளம் செய்ய வைக்கிறது. இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸை வந்து ஸ்டூடெண்ட் டீச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸில் எழுதியிருக்கோம். இனி அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸில் அவங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறதுலேருந்து அவங்க என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து அவங்க அன்றைக்குள்ள டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டு ரீகால் தி க்ளோஸ்டு ஷேப்ஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணிப்போம்னா க்ளோஸ்டு ஷேப்ஸை பற்றி தான் ரீகால் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் அவங்களுக்கு அது ரீகால் ஆகிருக்கும். இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ அதனால் அவங்க டு ரெகக்னைஸ், ஸோ அதை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம ஃபார்முலாவை இண்டிகேட் பண்ணுவோம், அண்ட் அதை இண்டிகேட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் செய்ய சொல்லிக் கொடுப்போம். அப்போ டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், டு செலக்ட் அப்ரோப்ரியேட் ஃபார்முலா, டு கம்ப்யூட் த கிவன் ப்ராப்ளம். இதில் இந்த 3 5 6 7 இது வந்து எல்லா லெசன் பிளானுக்குமே நம்ம காமனாக எழுதிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷனில் எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை விட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது அதிகமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 6 எழுதியிருந்தேன்னா இங்கே 7 8 அந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ். என்ன டீச்சிங் எய்டு வந்து இந்த டாபிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த டீச்சிங் எய்டை பற்றி எழுதுறது. அது என்ன டீச்சிங் எய்டு, இப்போ சார்ட்னா சார்ட், மாடல் ஆஃப் சர்க்கிள், இன்னும் ரொட்டேட்டிங் போர்டு, என்ன டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை இதில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ப்ரீவியஸ் நாலேஜ்னால் இப்போ நம்ம சர்க்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி அந்த சர்க்கிளோட முன்னாடி அந்த பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ஆல்ரெடி அதை பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெசன் பிளான் வந்து 4 காலம் மெத்தட். ஸோ இது வந்து 4 பிரிப்போம்: கண்டென்ட், ஸ்பெசிஃபிகேஷன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவால்யூஷன். இதில் கண்டென்ட் அப்படிங்கிறதுல என்ன ஷார்ட்டாக சொல்கிறது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட நோட்டில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டில் இருக்கும். டெஃபினிஷன்ஸு, ப்ராப்ளம்ஸு, தியரம்ஸு எல்லாமே, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த கண்டென்ட்டில் நமக்கு இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரீகால் பண்ணுறீங்கன்னா அது ரீகால்னு எழுதணும், ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பிளைன்ஸ்னு எழுதணும், மோட்டிவேட் பண்ணுறீங்கன்னா மோட்டிவேட்ஸ். இந்த மாதிரியான சிங்கிள் வேர்பாக, அதாவது சிங்கிள் ஒரு வேர்டாக நம்ம வந்து இதை டினோட் பண்ணுவோம். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இதில் கொஸ்டின்ஸ் வரும், நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான எழுதுறது. எவால்யூஷனில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் தான் வரும். நம்ம கிளாஸ் ரூமில் இடையில வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டால் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம இதில் எழுதிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஸோ மோட்டிவேஷனுக்கு இங்கே வந்து ஜென்ரலாக தான் எழுதியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் டு கம்ப்ளீட் தி ஆக்டிவிட்டி. அப்புறம் அதோட வெர்பன் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தா மோட்டிவேஷன் பர்பஸ். ஸோ மோட்டிவேட்ஸ், டீச்சர் மோட்டிவேட்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் பை கிவிங் அன் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அது என்ன ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம எலாபரேட்டாக எழுதணும்னு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நேரடியாக நெக்ஸ்ட் ரீகால், மோட்டிவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரீகால் பண்ணுவோம். ஸோ ரீகால் பண்ணுறதுனா இப்போ சர்க்கிள்னால் க்ளோஸ்டு ஷேப்னா என்ன அப்படின்னு தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ரீகால் பர்பஸ்க்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணி நம்ம அதோட ஆன்சர்ஸையும் வந்து என்ன பண்ணலாம்னு கொடுத்து லாஸ்ட்டாக இது நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து இல்லை கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி டாப்பிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ
நம்ம வந்து சர்க்கிளை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் ஒரு வந்து போர்டில் எப்படி வரைஞ்சி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும்போது அதுலேருந்தே அவங்க சொல்லிடுவாங்க இது வந்து சர்க்கிள்னு. ஸோ அதுலேருந்து நம்ம டாபிக் அப்படியே அவங்க மூலமாகவே சர்க்கிள்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா சர்க்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சர்க்கிள்ங்கிறது என்ன எப்படி இருக்கும், அதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தது பிளான் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அந்த ஷேப்பை. அதுக்கப்புறம் அதோட டெஃபினிஷன் அது எப்படி இருக்கும், க்ளோஸ்டு ஷேப், 2 டைமென்ஷனல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதை டிஃபைன் பண்ணும்போது இங்கே வெர்பு வந்து டிஃபைன்ஸ்னு யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டீச்சர் டிஃபைன்ஸ், ஏன்னா டீச்சர் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபைன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை லிசன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அடுத்தது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், அப்போ அதோட சென்டர், ரேடியஸ், டயமீட்டர் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரைப்ஸுங்கிற வேர்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நம்ம டீச்சிங் எய்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மாடல் ஆஃப் த சர்க்கிளை காட்டி நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்தப்பறம் அது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸோ இல்லை அடுத்த செஷனுக்கு போகிறதுக்கான கொஸ்டின்ஸோ நம்ம இங்கே வந்து ரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அதுலேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அதை நம்ம இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ டீச்சர் இன்ட்ரடியூஸ் த டாபிக் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் பை ரைட்டிங் இட் ஆன் ஒர்க் போர்ட். அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னென்னு கொஸ்டின் கேட்டு இன்டர்பிரட் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதில் நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்ஸ், ரீகால்ஸ், அப்புறம் டிஃபைன்ஸ், இன்ட்ரடியூஸ், இன்டர்பிரட், இல்லுஸ்ட்ரேட், டிஸ்கிரைப், டெமான்ஸ்ட்ரேட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் என்னென்ன ஆக்ஷன் வேர்ப்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை, சிம்பிளிஃபை, ஜென்ரலைஸ், கால்குலேட்ஸ், கம்ப்யூட்ஸ் இந்த மாதிரியான ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து சப்ஸ்டியூட்ஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எது பொறுத்து எழுதணும், இப்போ இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ இங்கே அப்ளைன்னு எழுதலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை தி நோட்டேஷன்ஸ் அண்ட் டெரிவேஷன். அப்புறம் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா அப்போ அங்கே சிம்பிளிஃபை, ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளிஃபை த டெரிவேஷன். அப்புறம் லாஸ்ட்டாக ஜென்ரலைஸ் பண்ணி கொண்டு வரும்போது ஜென்ரலைஸ்னு எழுதி டீச்சர் ஜென்ரலைஸ் த ஃபார்முலா பை ரீகாலிங் இட் ஒன்ஸ் அகெயின். இந்த மாதிரி தான் லெசன் பிளான் எழுதணும். லெசன் பிளானில் லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ கிளாஸ் முடிஞ்சப்பறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறத ரீகேப்சுலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர், சிக்னேச்சர் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர், சிக்னேச்சர் ஆஃப் த கைட் டீச்சர் எழுதி அவ்வளோதான் லெசன்